நான் இன்று உங்களிடம் பேசுவதற்காக வேண்டி ஒரு புத்தகம் முழுக்க படிச்சிருக்கேன். அந்த முழுக்க இங்கே பேச முடியாது. அந்த புத்தகத்தின் பெயர் ஈட் தட் ஃப்ராக். அது ஆங்கில புத்தகம். அதனுடைய தமிழாக்கம் காலை எழுந்தவுடன் தவளை. தெரியுதா? தவளை தெரியுதா? காலை எழுந்தவுடன் தவளை அப்படின்னா என்ன அப்படின்னா, தினம் தினமும் தவளையை உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காரு. அதாவது சிறிய தவளை இல்லை, அதாவது அசிங்கமான அவலட்சமான ஒரு தவளையை என்ன செய்ய தினம் தினம் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, உன்னுடைய இலக்குகள் தினம் தினம் உன்னுடைய இலக்குகளை என்னது நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணும், அதை நினைத்து நினைத்து அதை செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த தவளைங்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்தியிருக்காரு. இதை சாப்பிடணும் அப்படிங்கிற இதில் பயன்படுத்தலை, உன்னுடைய இலக்குகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதில் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. காலம் தாழ்த்துவதை விட அதை விட்டொழித்து குறைவான நேரத்தில் அதிகமான விஷயங்களை சாதிப்பதற்கான 21 வழிகள் இதில் இருக்குது. 21 வழிகளும் நம்ம இதில் பார்க்க முடியாது. முக்கியமாக ஒரு 5 வழிகள் மட்டும் நான் உங்கள் முன்னால் பேச விளைகின்றேன். முதல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குறிக்கோள் எதுவென்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். முக்கியம் தான். நாம் என்ன நினைக்கிறோம், என்ன அடையணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் என்னது நிச்சயமாக உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். இதைத்தான் நெப்போலியன் ஹில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெற்றி பெறுவதற்கு ஒருவரிடம் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு நலன் ஒன்று உள்ளது. அது திட்டவட்டமான ஒரு குறிக்கோள். அது தனக்கு என்ன வேண்டும் என்பது பற்றிய அறிவும், அதை அடைவதற்கான ஆள் விருப்பம் வேணும். முதல்ல விருப்பம் வேணும். விருப்பம் இல்லாட்டி எந்த திட்டமும் நிறைவேறாது. அது ஆசைப்பட்டால் அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி சுதங்கா முனிவர் சொல்லியிருக்காரு. அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லி ஜக்கிய வார்த்தை ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் இருக்குது. அப்போ நாம் ஆசைப்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய இலக்குகளை வெற்றி காண முடியும். இது மனதை எழுதி வச்சுங்க. இதைத்தான் பைபிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரில் அகமகிழுங்கள், அக்கறையுங்கள், உன் உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். அப்போ விருப்பப்படணும். விருப்பமே இல்லாமல் இருந்தால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது, நடக்கவும் நடக்காது. அப்போ விருப்பங்கிறது முக்கியம், குறிக்கோளுங்கிறது